தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். டெல்லியில் ராகுல் காந்தியை நேரில் சந்திக்கிறார் MP கனிமொழி. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சந்திப்பில் எதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறார்கள்? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? ராகுல் காந்தியை நேரில் சந்திக்கிறார் திமுக MP கனிமொழி. எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னா, தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்தும் காங்கிரசுக்கான தொகுதி பங்கீடு குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேசப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இன்னும் ஒரு வாரத்துல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைக்க இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் அப்போது கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கு திமுக தயாராகி வராங்க. இந்த சூழல்ல கூடுதல் தொகுதி வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள், முக்கிய நிர்வாகிகள் பேசிட்டு வராங்க. மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியில 3000-4000 வாக்குகள் தான் இருக்கு. பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னு திமுக தரப்புலையும் காங்கிரஸ விமர்சிச்சு பேசிட்டு வராங்க. இந்த சூழல்ல திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமா பொது வழியில பேசக்கூடாது அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு 2 தலைமையும் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு அரசியல் நிலவரம் குறித்து ராகுல் காந்தியை நேர்ல சந்திச்சு கனிமொழி பேசுவார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. கனிமொழியுடன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி முதல் வாரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடக்கும் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.